இந்த ஒரு சந்தோஷமே என் மொத்த வாழ்க்கைக்கும் போதும்மா. என்ன பத்தி யோசிச்சு காப்பாத்தி கொடுத்திருக்க. நீ எப்பவும் நல்லாதான் இருப்ப. உன் மகன் அவளை நல்லா பாத்துக்கிறான்ல. ஆ, ராஜி எங்க கூட வரல. ஆளா நான் வந்து நிப்பன் கோமதி. இது பாருங்க நீ, அதெல்லாம் தேவையே படாது. அது மட்டும் நடக்க கூடாதுங்க. இன்னைக்கு நெத்தில நான் விட மாட்டான். அவன் தான்டா நடுவுல வந்தான். வாங்கண்ணா வாடா. போட்டோவை அடிச்சு உடச்சிட வேண்டியதுதான். செம்ம ஐடியா. இப்பவே பண்ணும். பத்திரமா எடுத்து வச்சுக்க. வீட்டுக்கு எடுத்துட்டு போனோம். எடுத்து வச்சுக்கிறியா? சரிங்க அத்தை. நம்மளுக்கு வேண்டியப்பட்டவங்க நம்ம சொந்தக்காரெல்லாம் கூட்டு போலாம்ல. கூட்டு சரி வா போலாம். வாங்கண்ணா. பெரிய சாப்பாடு போட்டோம்னா அவங்களுக்கு போட்டிக்கு போட்டோம்னு நினைச்சுக்குவாங்க. எதுக்கு? ஏங்க சாப்பிட வாங்கன்னு எல்லாரையும் கூட்டிட்டு வந்தியா? இல்ல வந்திருக்கும்பா. ஏண்டா பன்னெண்டு தொட்டு தானே வார்த்தை கேக்குறா. ஏண்டா ஏதாவது குழப்பி விட்டுட்டியா? இல்லம்மா, குமாரு சாப்பாடு வந்துருச்சு பாரு. போய் சீக்கிரம் இருக்குடா. வழி விடுங்க. புளிசாதம் என்னடா புளிசாதம் வந்திருக்கு? இதான் கொடுத்து விட்டாங்க. புளிசாதம் தயிர் சாதம் தான்டா இருக்கு. நாம ஏற்பாடு பண்ணதா? ஆமா, நாம சொன்ன சாப்பாடு. டேய் எல்லாரும் வாங்க, போய் அன்னதானத்துக்கு கடையை போட்டு ஏற்பாடு பண்ணுங்க. சரிப்பா. நம்ம ஏற்பாடு பண்ண விருந்து எங்கடா? நீ இல்லன்னு நின்னுட்டு இருந்தா சாப்பாடு வந்துடுமா? போன் பண்ணி கேளுடா. ஏன் வரல? ஐயோ, அத கேக்குறானே நான் உங்களுக்கு கால் பண்ணேன். ஏப்பா அதே இப்ப என்கிட்ட கேக்குறது. நான் வேற யாரையாவது ஏற்பாடு பண்ணி விடுறேன்னு சொன்னேன்ல, அப்புறம் நம்பர் கொடுத்தனா இல்லையா? என்னடா சரி சொல்லு. என்னன்னு சொல்லி தரல அண்ணன் கேக்குறாங்கல்ல. அப்பா, சமையல் மாஸ்டர் வீட்டுல ஒரு டெக்ட். சரி அதனால சமைக்க வர முடியாதுன்னு சமையல்காரர் சொன்னாரு. ஆனா நான் தான் மறந்துட்டேன்ப்பா. எல்லாரும் முடி மாற்றம் என்ன வேலை பண்ணி வச்சிருக்க? மானமே போச்சு. அசிங்கப்படுத்தி முழிக்கிறதா பாரு. மானகிட்ட பையன வாழ்க்கையில எந்த வேலையாச்சும் உருப்படியா செய்யடா. இப்படிதான் விருந்துக்கு வர சொல்லி வயிற்ற காய போட்டு அனுப்புவீங்களா? இதுல பெரிய மனுஷன் வேலை சொல்லிக்கிறீங்க. நாங்களாம் சோத்துக்கு வழி இல்லாதவங்களா? சாப்பிடாம கிளம்ப வேண்டாம். வந்தவங்க எனக்கும் சொந்தக்காரங்க தான். ஏன் சொந்தக்காரங்க? அது எங்க இஷ்டம். ஆனா உன் அண்ணன் சாப்பிட மாட்டான். பாப்பா வாங்க வந்து சாப்பிடுங்க. நீங்க வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. உட்காந்து சாப்பிடுங்க போங்க. அத மா வாமா. அட வாமா, நீ அங்கேயும் பாக்குற. வாமா. வா அட வாமா. எல்லாருக்காவது பசிக்குது சாப்பிடணும்னா தாராளமாக வந்து சாப்பிடு. என்னடா மானங்கட்டவன பாத்துட்டு நிக்கிற? போய் 200 ரூபாய் சாப்பிட தானே செங்கப்பா. அமர்க்கலமா கொண்டாடிட்டேன். சாப்பாடு சூப்பரா இருக்குப்பா. வாங்க. இன்றைக்கி எபிசோடில் ரொம்பவும் சாப்பாடு விஷயத்தில் ரொம்பவும் பரபரப்பாக போயிட்டுருக்கு. கோமதி அவங்க அம்மா கூட உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது இது போல் எனக்கு இந்த சந்தோஷமே போதும், இதுக்கப்புறம் நான் பெருசாக வாயணுன்ற ஒரு ஆசையே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. அப்படியே போயிட்டுருக்கும்போது சாப்பாடு வந்துடுச்சான்னு கேட்க சாப்பாடு வரும். குமரன் ஆர்டர் பண்ண சாப்பாடு வரும். ஆனால் அது வேறு மாறி வரும். மாறி வரும்னா வேறு ஒருத்தங்கிட்ட சொல்லி அது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான சமையல் மாஸ்டர்களை வச்சு இந்த புளி சாதமோ தயிர் சாதமோ வந்து சேரும். அது அப்போயே சொல்லிட்டாங்க முதல்ல, இது போல் சமையல் மாஸ்டர்கிட்ட டெத்து, அதனால் எங்களால் செய்ய முடியாது, நீங்கள் வேறு யாராச்சும் வச்சும் பண்ணிக்கோங்க, அப்படின்னாலும் நாங்கள் ஒரு நம்பரை கொடுக்குறோம், அவங்கள கூப்பிட்டு வச்சு பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் குமரன் வந்து அது மறந்துட்டுருப்பார். அது மறந்ததால் இந்த தயிர் சாதம் புளி சாதம் பார்த்த உடனே குமரனோடைய அப்பா ரொம்பவும் கோவப்பட்டு, என்னடா இது புளி சாதம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஆத்திரமாக பேசிடுவார். என்னாச்சு, எதனால் இது போல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க முத்துவேலு கேட்பார். முத்துவேலுக்கிட்ட குமரன் சொல்லுவார், இது போல் சொன்னாங்க ஆனால் நான் மறந்துட்டேன் அப்படின்ட்டு. என்னடா சொல்கிறான்னு சொல்லிட்டு அவர் தவட மேலேயே ஒரு அடி அடிச்சிடுவார். அப்படியே ரொம்ப எல்லாமே பாலிங்கேஸ்வரர் குடும்பத்து ஆளுங்க எல்லாமே பார்க்கும்போது என்னடா இது இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்காக போய் இப்படி அடிப்பாங்களா இவ்வளோ பெரிய புள்ளி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ண. அப்புறம் எல்லாம் போய்ட்டு வாங்க உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போவாங்க. அதுக்கு யாரும் வரமாட்டாங்க, ஏன்னா எல்லாமே ஏன் சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் சொல்ல, அதுக்கு கோமதி உனக்கு மட்டும்தான் சொந்தக்காரா, உனக்கு சொந்தக்காரங்கன்னா அவங்க எனக்கும் சொந்தக்காரங்க தான், அதனால் நான் ஆர்டர் பண்ண சாப்பாடும் நான் வைக்கிற விருந்து அவங்க வந்து சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குதுன்ற மாதிரி சொல்லி அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு போய் சாப்பிடுவாங்க. அப்போதைக்கு பயணியோட பொண்டாட்டி சுகன்யா அவங்க ஆப்போசிட்டில் போயிட்டு இருப்பாங்களா, அப்போதைக்கு பயணி கூப்பிடுவார். ஏன் நின்றுருக்க, வா வந்து சாப்பிடு, பசிக்குதில்ல அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு சாப்பிடுவாங்க. அப்படியே போய்ட்டு இருக்கும்போது யார் வேணாலும் வந்து சாப்பிட்லாம், யாரும் யோசிக்க தேவையில்ல அப்படின்ற மாதிரி
பாண்டியன் சொல்ல. அப்படி இருந்தாலும் வந்து சக்திவேல் முத்துவேல் இவங்க 2 பேரும் சாப்பிட்ருவாங்களா? வாய்ப்பே கிடையாது. அப்படி வந்து சாப்பிடுவாங்களான்றது ரொம்ப யோசிக்க முடியாத ஒன்று. அப்புறம் என்ன ஒன்று, குமரன் தான் வந்து சாப்பிட்டா சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். அதுவும் தெரில. அங்கே வந்து சாப்பிட்றவங்க எல்லாம் விருந்து சூப்பராக இருக்குதுப்பா. மாமியாருக்காக மருமக புள்ள ரொம்பவும் அற்புதமாக பிறந்த நாளை கொண்டாடி விருந்து வச்சுட்ட, ரொம்ப ரொம்ப சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வாழ்த்துவாங்க. இப்படியா போயிட்டுருக்கு. இதனால் வந்து அடுத்த எபிசோடில் இந்த சாப்பாட்டுனால அசிங்கப்பட்டதுனாலே முத்துவேலும் சக்திவேலும் வந்து ரொம்ப கோவத்துலேயே ஒவ்வொரு பிரச்சனை உருவாகாங்கன்னு நினைக்கிறேன். என்ன நடக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பாய்.